அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாரன்ஸ் சீரிஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ லாரன்ஸ் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட்ல ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பிரிக்கணும். ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி முதல்ல பிரிக்கணும். ஸோ அதுக்காக கிவன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர் ஃபங்க்ஷனா இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். ஸோ ப்ராப்பர் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா நியூமரேட்டரோட மேக்ஸிமம் டிகிரி என்னன்னு பார்ப்போம். நியூமரேட்டரோட மேக்ஸிமம் டிகிரி அண்ட் டினாமினேட்டரோட மேக்ஸிமம் டிகிரி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நியூமரேட்டர்ல மேக்ஸிமம் டிகிரி என்ன கொடுத்துருக்குன்னா இசட் பவர் 2 கொடுத்துருக்கு. சரிங்களா, இசட் ஸ்கொயர் இருக்கு. டினாமினேட்டர்ல என்ன பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இசட் இருக்கு. அதான் டினாமினேட்டர்ல ஒரு இடத்துல இசட் இருக்கு, இன்னொரு இடத்துலயும் இசட் இருக்கு. அப்போ கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசட் ஸ்கொயர் இருக்கு. ஸோ மேலேயும் இசட் ஸ்கொயர் இருக்கு, கீழேயும் இசட் ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஈக்குவலா இருக்கு. ஸோ ஈக்குவலா இருந்தாலும் கிரேட்டரா இருந்தாலும், அதாவது நியூமரேட்டரோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு டினாமினேட்டர் அப்படின்னா இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆயிடும். இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடையாது. சரிங்களா, இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்ல. ஸோ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆயிடும். சரிங்களா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆயிடும். அப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா முதல்ல இது என்ன பண்ணணும்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள போகணும். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம பாலினாமியல் டிவிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ பாலினாமியல் டிவிஷன் யூஸ் பண்ணி முதல்ல ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்திக்கணும். பாலினாமியல் டிவிஷன். சரிங்களா, ஸோ பாலினாமியல் டிவிஷனுக்கு நம்ம கையில ஒரு ஃபார்முலா, ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதாவது பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ், அதாவது பி என்ற ஃபங்க்ஷனை கியூவால டிவைட் பண்ணா கே பிளஸ் ரிமைண்டர் ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கியூ ஆஃப் எக்ஸ்ன்ற இந்த ஃபார்முலா நம்ம கையில இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணா, அதாவது ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், இசட் ஸ்கொயர் -1 கொடுத்துருக்கு. அப்போ 0 இசட் நானே எடுத்துக்கிறேன், ஏன்னா இசட் கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ 0 இசட் -1 எடுத்துக்கிறேன். டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா இசட் ஸ்கொயர் பிளஸ் 2z பிளஸ் 3z பிளஸ் 6 கிடைக்கும். சரிங்களா, அதை மாத்தி எழுதுனா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இசட் ஸ்கொயர் 2 பிளஸ் 3 ஆகுங்க 5z பிளஸ் 6 ஆகும். அப்போ 1ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். 1 இன்ட்டு இசட் ஸ்கொயர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இசட் ஸ்கொயர். அப்போ 1 இன்ட்டு 5z என்னன்னு பார்த்தீங்கன்னா 5z. 1 இன்ட்டு 6 பார்த்தீங்கன்னா 6. ஸோ சிம்பிளை மாற்றி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சிம்பிளை மாற்றி சப்ட்ராக்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் பேலன்ஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா -5z -6 கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த டேர்மில் இந்த 1 இருக்கு இல்லைங்களா, இந்த 1ன்றதான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கே ஆஃப் எக்ஸ் ஆர் கே. ஸோ இது கியூ. ஸோ ரூட்டுக்குள்ள, அதாவது டிவிஷனுக்குள்ள இருக்கக்கூடியது பி, இது ரிமைண்டர் ஆர். சரிங்களா, இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன்ல எஃப் ஆஃப் எக்ஸ் இசட்டை மாற்றி எழுதணும். ஸோ எஃப் ஆஃப் இசட் எப்படி மாற்றி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா பை யூசிங் பாலினாமியல் டிவிஷன்ல கே வேல்யூ என்னதுங்க 1 பிளஸ் ஆரோட வேல்யூ என்னதுங்க -5z -7. இது 6 இல்லை, -5z -7. ஏன்னா -6 -1 என்ன ஆகும் -7 ஆயிரும். ஸோ -7 டிவைடட் பை கியூ ஆஃப் எக்ஸ். கியூன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட் ஸ்கொயர் பிளஸ் 5z பிளஸ் 6 ஆயிரும். சரிங்களா, இதை இன்னும் நம்ம மாற்றி எழுதணும்னா மேலே பார்த்தீங்கன்னா மைனஸ் காமனாக இருக்கு. ஸோ 1 மைனஸ் காமன் எடுத்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 5z பிளஸ் 7 ஆயிரும். ஸோ இது குவாட்ராட்டிக் டேர்மா இப்போதான் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கு. இதனோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட் பிளஸ் 2 இன்டூ இசட் பிளஸ் 3ன்றது சம்மிலே கொடுத்துட்டோம். அதுதான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மாற்றிருந்தோம். சரிங்களா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். சரிங்களா, இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாறி இருக்கு. எது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாறி இருக்குன்னா இன்சைட் தி பிராக்கெட். அப்போ இந்த டேர்மை, இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த டேர்மை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பிரிக்கணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்றேன்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 5z பிளஸ் 7 பை z பிளஸ் 2 இன்டூ z பிளஸ் 3ன்ற இந்த டேர்ம் மட்டும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பிரிக்கணும்.
ஸோ ரெண்டுமே சிம்பிள் ஃப்ராக்ஷன், அதனால டைரக்டாவே எழுதிக்கலாம். ஸோ a by ஃபர்ஸ்ட் ஃபேக்டார் z plus 2 plus b by செகண்ட் ஃபேக்டார் z plus 3. ஸோ இந்த z plus 2 z plus 3 தூக்கி ஏன்ற பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணணும், bன்ற பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா LHSல என்ன இருக்குங்க, 5z plus 7 இருக்கு. அப்ப அந்த 5z plus 7 அப்படி எழுதிக்கலாம், 5z plus 7. அப்போ இந்த z plus 2 z plus 3 ஏன்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா z plus 2 கட் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், z plus 3 கிடைக்கும். அதுவே bன்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா z plus 3 கட் ஆயிரும். அப்போ z plus 2 இருக்கு. இப்போ என்னோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா a bன்ற ரெண்டு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ புட் z ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சிம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சிம்பிள் என்ன இருக்கு, +2 இருக்கு. அப்போ ஆப்போசிட் சிம்பிள் -2 ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ -2 ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆகும், 5 into -2 plus 7 equals to a into -2 plus 3. b ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருங்க, -2 plus 2 0 ஆயிரும். சரிங்களா? இப்போ 5 into 2 என்ன ஆகும், -10 ஆயிரும். -10 plus 7 equals to a into 1 ஆயிரும். அப்போ இந்த பக்கம் a மட்டும்தான் இருக்கும், ஒரு சைடில் a மட்டும்தான் இருக்கும். -10 plus 7 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா -3 ஆயிரும். அப்போ a கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -3. சரிங்களா? அது இன்னொரு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணணும், அதாவது அனதர் ஆப்போசிட் சிம்பிள். ஸோ புட் z ஈக்குவல் டு அனதர் ஆப்போசிட் சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா +3 இருக்கு. இப்போ -3 ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ 5 into z பதிலா -3 ரீப்ளேஸ் பண்ணிடும். -3 plus 7 equals to a into -3 plus 3 ஆயிரும், பேலன்ஸ் ஆகும். அப்போ plus b into z பதிலா -3 plus 2 ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ இங்க என்ன ஆகும்னா 5 into 3 என்ன ஆகும், -15 plus 7 equals to b into -1 ஆயிரும். ஸோ இதுல என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15ல 7 போயிடுச்சுன்னா -8 equals to -b ஆகும். இல்ல b ஓட வேல்யூ ரெண்டு மைனஸ் கட் பண்ணி விட்டு என்ன ஆயிரும், b கான வேல்யூ 8, a கான வேல்யூ -3. இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணும். ஸோ ஈக்குவேஷன் 1 எப்படி பிரிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா f of z. ஸோ f of z equals to 1 மைனஸ் டிஸ்டர்ப் பண்ணல a என்ற வேல்யூ என்னதுங்க, -3 by z plus 2 plus b வேல்யூ என்னதுங்க 8 by z plus 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நமக்கு ரீஜனுக்கு நமக்கு என்ன ரீஜன் கொடுத்துருக்கான்னு பார்த்தா 2 less than modulus z less than 3 என்ற ரீஜன் கொடுத்துருக்கு. ஸோ ரீஜன் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரீஜியன் ஒரே ரீஜன் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஒரே ஒரு ரீஜன் தான் கொடுத்துருக்கோம், அதாவது 2 less than modulus z less than 3 என்ற ஒரே ஒரு ரீஜன் தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ரீஜியனை ரெண்டா உடைக்கிறேன், இந்த ரீஜியனை ரெண்டு டேர்மா உடைக்கிறேன். அதாவது 2 less than modulus z என்ற ஒரு ரீஜியன், அதை எப்படி மறுபடியும் உடைக்கிறேன், 2 by z less than 1. எனக்கு RHS என்ன இருக்கணும், ஆல்வேஸ் 1 தான் இருக்கணும். அப்போ தான் நான் என்ன அப்ளை பண்ண முடியும், 1 plus x to the power -1 ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா 1 minus x plus x ஸ்கொயர் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் இன்ஃபைனைட் சீரீஸா. எப்போ எழுதலாம்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ 1 விட குறைவா இருக்கும். அப்போ RHSல வேல்யூ கட்டாயம் லெஸ் தேன் 1 தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் 2 by z எழுதிக்கலாம். அப்போ செகண்ட் ரீஜன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரீஜன் 2 by z எடுத்துட்டோம் இல்லைங்களா, செகண்ட் ரீஜன் z 3 எடுக்கும், அதாவது மாடுலஸ் z less than 3 எடுத்துரும். இதை மாத்தி எழுதுனா என்ன ஆகும், டிவைட் த்ரூ அவுட் பை 3. அப்போ z by 3 less than 1 ஆயிடும். ஸோ ரீஜன் 1 ரீஜன் 2 ரெண்டா பிரிச்சோம். சரிங்களா? இது ரீஜன் 1, இது ரீஜன் 2வா உடைச்சிருக்கும். அப்போ ரெண்டுமே இந்த நம்மளோட எக்ஸிஸ்டிங் f of z கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ f of z மேல இருக்கக்கூடிய டேர்ம் தகுந்த மாதிரி மாத்தி எழுதணும். ஸோ 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்குதுங்க, 3 by z plus 2 இருக்கு.
அப்போ 2z ரீஜன் 1ல கோயின்சைட் ஆகுது. அப்போ கீழே என்ன இருக்குன்னு பார்த்தா z கீழே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல எதை வெளியே எடுக்கணும், z வெளியே எடுக்கணும். அப்போ z வெளியே எடுத்துட்டு என்ன ஆகும், 1 + 2 by z ஆயிரும். 1 + 2 by z ஆயிரும் ஃபர்ஸ்ட் டைம்ல. செகண்ட் டைம்ல செகண்ட் டைம்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா +8. செகண்ட் டைம்ல என்ன வெளியே எடுத்துருக்கோம்னா 3 இருக்கு. அப்போ கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணும், கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 3 இருக்கு. அப்போ யார் வெளியே எடுக்கணும், 3 வெளியே எடுக்கணும். அப்போ 3 வெளியே எடுத்துட்டு என்ன ஆகும், z by 3 + 1 ஆயிரும் செகண்ட் டேர்ம். சரிங்களா? ஸோ இந்த டேம் அப்படியே மேலே போயிடுச்சுன்னா ரெசிப்ரோக்கல். ஸோ 1 - 3 by z மைனஸால் உள்ள மடியில் பண்ணும். அப்போ 1 - 3 by z. இந்த டேம் மேலே போச்சுன்னா என்ன ஆகும், ஜஸ்ட் இன்வர்ஸ், அப்படியே இன்வர்ஸ் ஆகும். ஸோ 1 + 2 by z ஆயிரும். பிளஸ் மைனஸ், இந்த மைனஸால் உள்ள மடியில் போடும்போது என்ன ஆகும், -8 by 3 ஆயிரும். இந்த டைமும் மேலே போகும்போது என்ன ஆயிருங்க, அப்படியே மைனஸ் ஆயிரும், இன்வர்ஸ். இப்போ இந்த 1 முன்னாடி மாற்றி எழுதிக்கிறேன். அப்போ 1 + z by 3. சரிங்களா? இப்போ நம்ம இந்த இன்ஃபைனைட் சீரிஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரே கண்டிஷன், மாடுலஸ் x லெஸ் தேனா இருக்கணும். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தா, எக்ஸோட வேல்யூ என்னதுங்க, 2 by z. இது லெஸ் தேன் 1 இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜியன்ல 2 by z லெஸ் தேன் 1 இருக்கு. செகண்ட் ரீஜியன் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா z by 3 இருக்கு. அந்த z by 3 செகண்ட் ரீஜியன்ல லெஸ் தேன் 1 இருக்கு. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட f of z கிவன் ரீஜியன் பேஸ் பண்ணி லாரன்ஸ் சீரிஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.